இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு தயாராகிடுச்சு. வாங்க என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். காலை சாப்பாடு மதிய சாப்பாடு ரெண்டுமே பார்க்கலாம். காலை சாப்பாடு பார்த்திங்கன்னா பழையதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா மோர் மிளகா எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்டை குழம்பு இருக்குது, காரக்குழம்பு. இது ரெண்டுமே பழையதுக்கு. பையனுக்கு காலையிலே தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டான், சாப்பிட்டுட்டான் காலைல டிஃபனு. இது எனக்கு காலையில் பழையது மோர் மிளகா சுண்டை குழம்பு. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, எலுமிச்சை சாதம். எலுமிச்சை சாதத்துக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வாழைப்பூ பொரித்து வச்சுருக்கேன். இது முட்டை போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா முட்டை போட்டு மிளகு சீரகம் சோம்பு வறுத்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். இதில் பொடி பண்ணி வாழைப்பூ 2 பொரியல் பண்ணேன். ஒன்று சைவம் இன்னொன்று அசைவம். முட்டை போட்டு கொஞ்சம் பொரித்தேன். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் பூ திரி கொட்டி பொரித்து வச்சுருக்கேன். இது முட்டை, இது வெறும் வாழைப்பூ பொரியல். தேங்காய் பூ திரி கொட்டினேன் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு. இது அதே வாழைப்பூ வெங்காயம் பச்சை மிளகா முட்டை போட்டு பொரித்து வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அதனால் ஒரு பூவை 2ஆக பிரிச்சுட்டேன். ஒன்று தேங்காய் பூ போட்டது, இன்னொன்று முட்டை. அப்புறம் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வெள்ளை சாதம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு புட்டு. கொஞ்சமாக கம்பு வறுத்து மிக்சியில் அரைச்சி ஆவியில் வேக வச்சு உப்பு தண்ணி தெளித்து ஆவியில் வேக வச்சு சர்க்கரை தேங்காய் பூ ஏலக்காய் திரி கொட்டி வச்சுருக்கேன். கம்பு புட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு. பையனுக்கு மதியம் சாப்பாடு லெமன் சாதமும் முட்டையும் வறுத்து கொடுத்துட்டு வாழைப்பூ பொரியல் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். மீதி இருக்கிறது இப்போ எனக்கு அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா காலையில் பழையது மோர் மிளகா சுண்டை குழம்பு. மதியத்துக்கு லெமன் சாதம் முட்டை வறுவல் வாழைப்பூ பொரியல் வாழைப்பூ முட்டை பொடி மாசு, அப்புறம் வெள்ளை சாதம் கொஞ்சம் இருக்குது, கம்பு புட்டு இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம வீட்டு சாப்பாடு. உங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் மதியம் சாப்பாடு என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் காலையில் என்ன சாப்பாடு மதியம் என்ன லஞ்சுன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.